எனக்கு புரியலை, எப்படி இது ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. பெயிலுக்கு அப்புறம் வருவோம், எப்படி இந்த வழக்குக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அது சொல்லிட்டு சொல்கிறார், ஈவன் மோர் சர்ப்ரைசிங் த டினைல் ஆஃப் பெயில் பை த லோயர் கோர்ட்னு சொல்கிறார். கீழமை நீதிமன்றம் இதுக்கு எப்படி பெயில் கொடுக்கலன்னு கேட்குறாரு. அதாவது இப்போ என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் மேலே எப்படியெல்லாம் இந்த அரசாங்கங்கள் வந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து வழக்கு போட்டுட்டு வர்றாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார். வைல் போலீஸ் cannot be restrained in advance from acting in a modified manner சொல்லிட்டு சொல்கிறார். அழகாக சொல்கிறார் அந்த வார்த்தை. போலீஸை நம்ம தடுக்க முடியாது. காவல்துறை வந்து ஆட்சியாளர்கள் கீழே, அரசாங்கத்துக்கு கீழே அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜஸும் கண்டிப்பாக இதில் வந்து தலையிடணும். ஒரு வேர் அழுகி போகாமல் பாதுகாத்துக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறார். அந்த காலத்துலலாம் அரசவை இருக்கும். அந்த அரசவையில் வந்து அரசவை கவிஞர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் மன்னரை புகழ்ந்து பாடி மன்னா மாமன்னா அப்படின்லாம் சொல்லி பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னைக்கு மன்னராட்சி ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த அரசவை கவிஞர்களாக மாறினதனுடைய விளைவு இந்த தீர்ப்பு. எப்படி சொல்லணும்னா, அன்னைக்கெல்லாம் பரிசு வாங்கி கவிஞர்கள் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு ஃபேசிஸ்ட்டுங்கிற ஒரு முகத்தை பரிசாக வாங்கி இந்த அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய மிக முக்கியமான சாராம்சம். பேரா நம்பர் 4ல் லாஸ்ட் லைனில் சொல்கிறாரு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஸ்ட் பி ஹேவிங் இஸ் ஓன் டிக்ஷனரி வேர் திஸ் வேர்ட் ஹேஸ் அ மீனிங் தட் சூட்ஸ் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த போலீஸ்ன்னு சொல்கிறார். இது அவராக ஒரு அர்த்தங்கள் கற்பிச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க கூட, நான் உள்ள அர்த்தமாக என்ன பார்க்குறேன்னா, தயவுசெய்து செக்ஷனை படிங்க அப்படின்னு சொல்லி சட்டையர் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு சவுக் சங்கர் மேலே, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமாக இவர் ஆதாயம் அடைகிறார். அது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது, அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக இருக்குது, இந்த பர்டிகுலர் கேஸில் இன்வெஸ்டிகேஷனுக்கு எதிராக இருக்குங்கிறதான் இந்த கருத்துடைய சாராம்சம். அப்போ வந்து ஜட்ஜு சொல்கிறார், சார் ஹீ இஸ் ஆக்டிவ்லி கமெண்டிங் ஆன் ஆல் கரண்ட் இஷ்யூஸ்னால் அவருக்கு ஆர்டிகல் 19(1) ப்ரொடெக்ட் பண்ணும். அவருடைய பேச்சு சுதந்திரத்தை இந்த கான்ஸ்டியூஷன் அவருக்கு வழங்கியிருக்குது அப்படிங்கிறதான் அந்த பேரா நம்பர் 13 முக்கியமான சாராம்சம். சார் இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை, யாரை எதிர்த்து வேணாலும் எந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் பேச்சு சுதந்திரம் இருக்குங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம். சார் நீங்கள் நினச்சி பாருங்கள், இதே தீர்ப்பு ஒரு உத்தரப்பிரதேஷ்லேயோ இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயோ இந்த ஏஎல்டி நியூஸ் முகமது ஜுபீருக்கு ஆதரவாக ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்திருந்தால் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நம்ம இதை பேசியிருப்போம் இல்லைங்களா? உண்மைதானே அது? கண்டிப்பாக. பேச்சு சுதந்திரத்துக்கு ஆதரவாக. சார் இது சவுக் சங்கருக்கு மட்டும் வரல, இன்றைக்கி மெயின் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்குது. இன்றைக்கி போயிட்டு இருக்கிற பாலிடிக்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்களும் ஒரு ஃபாசிஸ்ட் அரசு தான் அப்படின்றத இதை அர்த்தப்படுத்திக்கலாமா நம்ம? சார் இது இன்டெக்டிவ் ஃபேசிஸ்ட் அப்ரோச்னா என்ன சார் அர்த்தம்? யார் பண்ணுறா? காவல்துறை பண்ண முடியுமா? காவல்துறை அதிகாரி ஒரு தனிப்பட்ட அதிகாரி இது பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன். வாய்ப்பே கிடையாது. ஃபேசிஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறது அரசாங்கத்தை நோக்கி சொல்லப்பட்டதாக தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த தீர்ப்பு. நீங்கள் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மேடையில் வந்து இது வந்து அவங்க பண்ணுறது ஃபாசிசம்னா நீங்கள் பண்ணுறது பாயாசமானு சொன்னதை வந்து நீங்கள் எவ்வளோ கிளர்ச்சியாச்சு. இப்போ கோர்ட்டு உங்கள் மேலே பாயாசத்தை தெளிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபேசிஸ்ட்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியதா தெரியலையான்னு சொன்னால் அதான் அன்றைக்கே நான் சொன்னேன். நான் காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் இந்த நீதிமன்றங்கள் பதிலளிக்கும்னு சொல்லியிருக்கோம். அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த 2 வரிகள் தான் ரொம்ப முக்கியமானது. த மேலஃபைட்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் போலீஸ் இஸ் எவிடென்ட் ஆல் ஓவர். அப்படின்னா போலீஸோட போலி முகம் இதில் முழுவதும் இருக்குது. இட்ஸ் எவிடென்ட் ஆல் ஓவர். போலீஸோடைய போலி தன்மை இதில் முழுவதும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார், ஐ கண்டம் த ரெஸ்பாண்டன்ட். இங்கே ரெஸ்பாண்டன்ட் யார்? தி ஸ்டேட். நான் இந்த வந்து ஸ்டேட்டை கண்டிக்கிறேன், த ரெஸ்பாண்டண்ட்டை கண்டிக்கிறேன்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இதில் ஒரு தீர்ப்பாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா எவ்வளோ மிகப்பெரிய தவறுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இது நீங்கள் சவுக்கு சங்கருக்கு நடந்துக்குங்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, ஊமையாக இருந்தீங்கன்னா, காது செவிடாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் பாதிக்கப்படும் போது இந்த கிரிமினல் ஓபியோடைய ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு தான் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க கீழமை நீதிமன்றங்களில். கண்டிப்பாக. அவங்க ஒன்றும் லிபரலாக எடுத்துக்கணும், இது ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது சார். அரிதினும் அரிதான வழக்கில் இது கிடையாது. டே லைட்டில் ஓப்பனில் ஊரே பார்க்கும்போது ஒருத்தரை வந்து 500 இடத்துல வெட்டி கொண்டுட்டாங்கங்கிறதுலாம் கிடையாது. மாற்று கருத்து யார் உள்வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அவர்கள் தான் அவர்கள் தவறுகளை திருத்திக்க முடியும். அப்படிப்பட்டவங்க மாற்று கருத்து சொல்கிறவங்க இந்த மாதிரியான கேசஸில் அரெஸ்ட் ஆகி உங்ககிட்ட பெயிலுக்கு வந்து நிற்கும் போது லிபரல் அப்ரோச் இருக்கணும்னு சொல்கிறார். பட் அந்த பேரா நம்பர் 17 கடைசியாக ஒன்று சொல்கிறாரு சார், எந்த பெயிலுக்குமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க கோர்ட்டில்.
இந்த கேஸில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸே போட்டிருக்க வேண்டியதில்லை, போலீஸோட போலி முகம் எல்லா பக்கம் தெரியுதுங்கிறாரு, போலி தன்மை தெரியுதுங்கிறாரு. ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இழுக்கு சார் இந்த மாதிரியான எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுறது. திருப்பியும் இந்த தப்பை மறுபடியும் இன்னொரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் நீதிமன்றங்களை நாடித்தான் நம்ம தீர்ப்புகள் வாங்க போகிறோம். இதெல்லாம் வரலாற்றில் பொறிக்கப்படும் சார், இது வந்து பேப்பர் கிடையாது. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். இப்போ சவுக் சங்கருக்கு வந்து இப்போ வந்து நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருக்கு வந்து பெயில் கொடுத்து ஒரு தீர்ப்பை ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. அந்த தீர்ப்பை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, சவுக் சங்கர் எப்போ வெளியில் வருவார் அப்படின்றத ரெண்டாவது பார்ட்டாக நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். முதல்ல இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசுவோம் சார். ஃபஸ்ட்டு இந்த தீர்ப்பு குறித்து பேசணும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்லிடலாம். ஒரு போர் நடக்கும்போது தான், போர்க்களத்தில் வந்து தான் மரணங்கள் ஏற்படும் போது தான் மனிதத்தை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி இப்போ வந்து கருத்து சுதந்திரத்துடைய குரல் வழி நெரிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம். ஓகே. அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கணும், ஏன் இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்புங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இது சவுக் சங்கருக்கு மட்டும் அல்ல, இந்தியா முழுமைக்கும் உள்ள கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு ஆதரவான ஒரு தீர்ப்பாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் அரசவை இருக்கும். அந்த அரசவையில் வந்து அரசவை கவிஞர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் மன்னரை புகழ்ந்து பாடி மன்னா மாமன்னா அப்படின்லாம் சொல்லி பரிசு வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம். அப்படி இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள், இன்னைக்கு மன்னராட்சி ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கூட இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த அரசவை கவிஞர்களாக மாறினதனுடைய விளைவு இந்த தீர்ப்பு. எப்படி சொல்லணும்னா, அன்னைக்கெல்லாம் பரிசு வாங்கி கவிஞர்கள் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு ஃபேசிஸ்ட்டுங்கிற ஒரு முகத்தை பரிசாக வாங்கி இந்த அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்கங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய மிக முக்கியமான சாராம்சம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா சார், 2 விஷயம் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சவுக் சங்கர் முதல் முறை வந்து அரெஸ்ட் ஆகி குண்டாஸில் இருந்தப்போ நான் சொல்லியிருந்தேன், காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் வந்து இந்த நீதிமன்றங்கள் வருங்காலங்களில் தீர்ப்புகள் மூலமாக சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். சவுக் சங்கர் மேலே 2வது முறை குண்டாஸ் போட்டப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ரொம்ப ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் இந்த கவர்மெண்ட் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த அரசாங்கமும் அந்த அதிகாரிகளும் திருந்தலைங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம். இந்த வழக்கை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். வாராகி அப்படிங்கிற ஒருத்தர் மேலே வந்து ஒரு நில அபகரிப்பு புகார் இருக்குது. அந்த புகார் குறித்து இவர் ஒரு யூடியூப் சேனலில், சவுக் சங்கர் அந்த புகார் குறித்து, அந்த வழக்கு குறித்து ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாரு. பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சம்மன் கொடுக்குறாங்க. போன 16/12/2024 அவர் சம்மன் கொடுத்து, எப்படி இது பேசுனீங்க, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு குறித்து, அந்த வழக்கில் இவர் தடை ஏற்படுத்துகிறாரு, விசாரணைக்கு தடையாக இருக்கிறாரு, அப்ஸ்ட்ரக்ட் கிரியேட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. கிரைம் நம்பர் 241/2024. அந்த வழக்கில் தான் இப்போ இந்த நீதிமன்றம் வந்து, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த பிணை வழங்கி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதில் சொல்லும் போது என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா, எனக்கு புரியலை. எனக்கு புரியலன்னு சொல்கிறது நான் சொல்லலை, எனக்கு புரியலன்னு நீதியரசர் சொல்கிறாரு, எனக்கு புரியலை. இந்த ஒரு இன்டர்வியூ வந்து, ஒரு யூடியூப் இன்டர்வியூ வந்து எப்படி உங்களுடைய விசாரணையை தடுக்குது? அது பேரா நம்பர் 3ல் பார்த்தீங்க, பேரா நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பில் எப்படி எனக்கு ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இன்வெஸ்டிகேஷன் திஸ் ஸோ கிரைம் நம்பர் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணார் இந்த பேட்டியில் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பேரா நம்பர் 4ல் லாஸ்ட் லைனில் சொல்கிறாரு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஸ்ட் பி ஹேவிங் இஸ் ஓன் டிக்ஷனரி வேர் திஸ் வேர்ட் ஹேஸ் அ மீனிங் தட் சூட்ஸ் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த போலீஸ்ன்னு சொல்கிறார். இது அவராக ஒரு அர்த்தங்கள் கற்பிச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க கூட, நான் உள்ள அர்த்தமாக என்ன பார்க்குறேன்னா, தயவுசெய்து செக்ஷனை படிங்க அப்படின்னு சொல்லி சட்டையர் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த செக்ஷன் என்ன, நீங்கள் போட்டிருக்கிற செக்ஷனுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சு பார்த்துட்டு அந்த செக்ஷனை இம்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா சார், டெலிபரேட் ஸ்டாப்பேஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இந்த செக்ஷன் 221 இருக்குது. அப்படி எதுவுமே இல்லை. என்ன இவர் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாருங்கிறது இல்லாமல் நீங்கள் இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவர் உதவணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. த பெட்டிஷனர் இஸ் நாட் ஒப்ளிஜ்ட் டு அசிஸ்ட் த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாரு. அதாவது வாராகி மேலே புகார் கொடுத்தவருக்கு இவர் உதவணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதில் வந்துட்டு உதவலைன்னு சொல்லி ஒரு செக்ஷன் போட்டிருக்கீங்களா, அது எப்படி இவருக்கு எகென்ஸ்டாக வரும்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, இவர் பேசின வார்த்தைகள் எப்படி பப்ளிக் மிஸ்chief ஆகும், எந்த விதத்தில் இவரோட கருத்துக்கள் வந்து எப்படி பப்ளிக் மிஸ்chief ஆகும்னு கேட்டிருக்காரு. இதுக்கு எதுக்குமே அரசாங்கத்துக்கிட்டேயோ இந்த காவல்துறை அதிகாரிகிட்டேயோ விடை கிடையாது. அதுதான் உண்மை.
அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இன்னொரு முக்கியமான சாராம்சத்தை இந்த தீர்ப்பில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பிணை வழங்குற தீர்ப்பில் பேரா நம்பர் 13 என்ன சொல்கிறாருன்னா, த பெட்டிஷனர் இஸ் அ யூடியூபர் ஆக்டிவ்லி கமெண்டிங் ஆன் கரண்ட் இஷ்யூஸ் இஸ் என்டைட்டில் டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 1A ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிரிட்டிசிசம் ஆஃப் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கேனாட் அ வாரண்ட் ப்ராசிக்யூஷன் சொல்லியிருக்காரு. சார், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். கடைசி 3 வருஷமாக தமிழ்நாட்டில் அதிகமாக உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியாலேயோ இல்லை சமூக வலைத்தளங்கள்லையோ சமூக நீதி, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், பாசிசம், இதுதான் நம்ம கடைசி 3 வருஷமாக தமிழ்நாட்டில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். அதுவும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம்னு சொல்கிற இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஃபாசிசத்துக்கு எதிராக நாங்கள் போரிடுகிறோம், எங்களுடைய முதற்கட்ட பணியை ஃபாசிசத்தை ஒழிப்பதுதான்ங்கிறது தான் இவங்களுடைய சாராம்சமாக இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அடிநாதமே ஃபாசிசத்தை எதிர்க்கிறோம், சமூக நீதி நிலைநாட்டுறோம், பேச்சு சுதந்திரத்தை கொடுக்குறோம், கருத்து சுதந்திரத்தை நாங்கள் நிலைநாட்டுறோங்கிறது தான் இவங்களுடைய முழக்கமாக இருக்குது. ஒரு உதாரணம் சார், இப்போ இந்த தீர்ப்பில் பேரா நம்பர் 16 சொல்கிறாரு சார், இந்த பேரா நம்பர் 13 இல்லை சார், இந்த பேரா நம்பர் 13 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுங்களா? ஆமாம் சார், ஆர்டிகல் 19 1A அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேச்சு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஒருத்தர் பேசுறது டிசென்ட், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராகவோ ஒரு கருத்து டிசென்ட் கருத்தை சொல்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது தான் இந்த 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 இம்ப்ளைடு மீனிங், இந்த பெயில் ஆர்டரோடைய இம்ப்ளைடு மீனிங். இப்போ ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அந்த கருத்து அவருடைய பேச்சு சுதந்திரத்துக்கு உட்பட்டு இருக்குங்கிறது தான் இந்த இந்த தீர்ப்புடைய சாராம்சம். அது மட்டும் இல்லை சார், அது மட்டும் இல்லை சார், நான் அவர் என்ன சொல்கிறேன், த பெட்டிஷனர் இஸ் அ யூடியூபர் அண்ட் ஆக்டிவ்லி கமெண்டிங் ஆன் கரண்ட் இஷ்யூஸ் அப்படின்றாரு அவருக்கு. ஆமாம் சார், அதுதான் நான் சொன்னேன், அதுதான் நம்ம சொல்கிறோம். அவர் சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருக்கு ஆர்டிகல் 19 1A அவரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறார் ஜட்ஜு. அவர் கருத்து சொல்லுவதற்கான அனைத்து சுதந்திரமும் அந்த பெட்டிஷனருக்கு இருக்குது. சவுக்கு சங்கருக்கு அந்த இப்போ நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் கருத்து சொல்கிறாரு. போலீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க, போய் கோர்ட்டில் போய் பெயிலுக்கு அப்போஸ் பண்ணும்போது, சார் இவர் எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் தவறு கண்டுபிடிக்கிறார், எல்லாத்துக்கும் பிழை சொல்கிறாரு, இவருக்கு இதே வேலையாக இருக்குது, இது மூலிமா அவர் பணம் வருவாய் ஈட்டுறார். இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் மேலே, இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலமாக இவர் ஆதாயம் அடைகிறார், அது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது, அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக இருக்குது, இந்த பர்டிகுலர் கேஸில் இன்வெஸ்டிகேஷனுக்கு எதிராக இருக்குங்கிறதான் இந்த கருத்துடைய சாராம்சம். அப்போ ஜட்ஜு சொல்கிறார், சார் ஹீ இஸ் ஆக்டிவ்லி கமெண்டிங் ஆன் ஆல் கரண்ட் இஷ்யூஸ்னால் அவருக்கு ஆர்டிகல் 19 1A ப்ரொடெக்ட் பண்ணும், அவருடைய பேச்சு சுதந்திரத்தை இந்த கான்ஸ்டியூஷன் அவருக்கு வழங்கியிருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பேரா நம்பர் 13 முக்கியமான சாராம்சம். சார், இது இவருக்கு மட்டும் இல்லை, யாரை எதிர்த்து வேணாலும் எந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் பேச்சு சுதந்திரம் இருக்குங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம். இது இவருக்கு மட்டும் பொருந்தாது, இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஆதரித்து பேசக்கூடிய அனைவருக்கும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்குது. நான் தான் சொன்னேன், கடைசி 3 வருஷங்களாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபாசிசம் சார், இப்போ இந்த இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபேசிஸ்ட்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, ஃபேசிஸ்ட் அப்ரோச்னு சொல்லியிருக்காரு பேரா நம்பர் 16. இது ஒரு இப்போ 16 நீங்கள் வெர்பாட்டமாக ஐ திங்க் அதை ஒவ்வொரு லைனை கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். ஏன்னா இதுதான் ஆமாம் சார், இதுதான் இந்த தீர்ப்போட ரொம்ப மையப்புள்ளியாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், அதாவது ஒரு பெயில் ஆர்டரில் நாங்கள் எத்தனையோ பெயில் ஆர்டர் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் பெயில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேரா நம்பர் 16 ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன்ஸுங்கிறாரு. ஜனநாயகங்கிறது அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியதுங்கிறது தான் ஆரம்பிக்கும் போது, அந்த பேரை ஆரம்பிக்கும் போதே ஜனநாயகம் என்பது அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியது. த டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஆனால் அதுக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக இருந்தால், அதில் வலுவில் இருந்தால், அதில் ஒரு உண்மை இருந்தால் தான் அது நிற்கும், லாங் ரன்னில் மார்க்கெட்டில் போய் சேரும், இல்லைன்னா அது போய் சேராதுங்கிறார். மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் ஐடியாஸ் only those who have substance will stand. Substance will stand, அதான் சொல்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் தான் அது மார்க்கெட்டில் போய் சேரும், அது லாங் ரன்னுக்கு போகும்னு சொல்கிறார். அதாவது தவறான கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஃபெயில் ஆயிரும், மக்கள்கிட்ட போய் அது சேர, அதை நிராகரிச்சிருவாங்க அப்படின்றாரு, நிராகரிச்சிருவாங்க. அப்போது அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, டு ஃபோர்ஸ்ட் அ கேஸ் அகேன்ஸ்ட் அ பர்சன் ஃபார் மேக்கிங் அ சர்டன் அசஷன் இஸ் அ இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபேசிஸ்ட் அப்ரோச்சுங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பார்த்துக்கோங்க. இது இப்படி தன் கருத்துக்களை சொல்வதற்கு மேலே நீங்கள் கேஸ் மேலே கேஸ் போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு ஃபேசிஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்கிறார்.
சார் நீங்கள் நினச்சி பாருங்கள், இதே தீர்ப்பு ஒரு உத்தரப்பிரதேஷ்லையோ இல்லை ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயோ இந்த ஏஎல்டி நியூஸ் முகமது ஜுபீருக்கு ஆதரவாக ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக வந்திருந்தா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நம்ம இதை பேசியிருப்போம் இல்லைங்களா? உண்மைதானே அது? கண்டிப்பா. அவர் முகமது ஜுபீர் ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்கிறாருன்னு பல இடங்களில் கைது செய்யப்படும் போது இப்படி ஒரு தீர்ப்பு அவருக்கு ஆதரவாக உத்தரப்பிரதேசத்துலேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ வந்திருந்தா எவ்வளவு பெரிய பேசு பொருளாக நம்ம இதை எடுத்துகிட்டு போயிருப்போம். இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் சார், நீங்கள் நினச்சி பாருங்களேன், இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள், அதாவது நம்ம அதான் சொல்கிறோம், ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் இதில் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு மழுங்கடிப்பு செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு விஷயத்தை, ஒரு இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்திருக்கு பேச்சு சுதந்திரத்துக்கு ஆதரவாக. சார், இது சவுக் சங்கருக்கு மட்டும் வரல, இன்றைக்கி மெயின் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களும் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்குது. இன்றைக்கி போயிட்டு இருக்கிற பாலிடிக்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்களும் ஒரு ஃபாசிஸ்ட் அரசு தான் அப்படின்றத இதை அர்த்தப்படுத்திக்கலாமா நம்ம? சார், இது இன்டெக்டிவ் ஃபேசிஸ்ட் அப்ரோச்னா என்ன சார் அர்த்தம்? யார் பண்ணுறா? காவல்துறை பண்ண முடியுமா? காவல்துறை அதிகாரி, ஒரு தனிப்பட்ட அதிகாரி இது பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன். வாய்ப்பே கிடையாது. ஃபேசிஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறது அரசாங்கத்தை நோக்கி சொல்லப்பட்டதாக தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த தீர்ப்பு. சார், இப்போது நீங்கள் காஸ்ட் டைட்டில் என்ன போடுறோம்? தி ஸ்டேட் போட்டுட்டு தான் த ரெப்ரசன்டட் பை இட்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இப்படி தானே போடுறோம். நம்ம ஒரு கேஸ் போடும்போது என்ன பண்ணுறோம்? சவுக் சங்கர் விசஸ் தி ஸ்டேட், த ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சோன்சோ போலீஸ் ஸ்டேஷன். தி ஸ்டேட்டுன்னு வந்துருச்சுனாலே ஃபேசிஸ்ட் அப்ரோச் யாருக்கு இருக்குது? தி ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு மேடையில் வந்து இது வந்து அவங்க பண்ணுறது ஃபாசிசம்னா நீங்கள் பண்ணுறது பாயாசமானு சொன்னதை வந்து நீங்கள் எவ்வளோ கிளர்ச்சியாச்சு. இப்போ கோர்ட்டு உங்கள் மேலே பாயாசத்தை தெளிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபேசிஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய அதிகாரிகள், அரசவை கவிஞர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் பண்ணக்கூடிய விளைவு, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக, உங்கள் அதிகாரிகளுக்கு எதிராக, உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக நீங்கள் உங்களுக்கு எதிரான தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு அது தெரியுதா தெரியலையான்னு சொன்னால், அதான் அன்றைக்கே நான் சொன்னேன். நான் காவல்துறைக்கு புரிகின்ற பாஷையில் இந்த நீதிமன்றங்கள் பதிலளிக்கும்னு சொல்லியிருக்கோம். இது இவங்க மறுபடியும் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன். இது தெரிந்து பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதான் அன்றைக்கி நான் ஒரு சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கேன், ஒரு துருக்கிய பழமொழி சொல்லியிருக்கேன். ஒரு கோமாளி அரசவைக்குள் செல்வதனால வந்து அந்த அரசவை வந்து சர்க்கஸ் கூடார ஆயிராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது அப்படி அதை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க சார். இவங்க திருப்பி தவறு பண்ணுறாங்க. அந்த தவறுக்கு நீதிமன்றங்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு கொட்டிகிட்டே இருக்குது, தலையில் கொட்டி சொல்லுது, நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது இவங்க திருப்பியும் அதை பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த லைன் படிங்க சார், the target of verbal attack, அது கொஞ்சம் படிங்க சார். the target of verbal attack can be any person, no one can be a holy cow. இங்கே யாருமே உத்தமர் இல்லைங்கிறது அதில் அர்த்தம். யாரை பற்றியுமே பேசக்கூடாதா? the king can do no wrong அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. no one can be a holy cow, அதான் சொல்கிறாங்க. அரசாங்கங்கள் தவறு செய்யும், அதிகாரிகள் தவறு செய்வாங்க, யாரோ ஒருத்தர் அதை சுட்டி காட்டத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கேஸ் போடுவீங்களா? அப்படி கேஸ் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்லுது எந்தெந்த வழக்குகளில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், எப்போ முக்கியமான வேலைகள் வரும்போது நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒருத்தர் பேசுகிறதுனால அதில் கலவரம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். இதில் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடைசி வார்த்தை சொல்கிறாரு, இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் த பெட்டிஷனர் வாஸ் அரஸ்டட் ஃபார் அ பெட்டி ரீசன். அதாவது 24ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். நம்ம இன்றைக்கி வந்து 19ஆம் தேதியில் இருக்கோம். கிட்டத்தட்ட 25 நாட்கள். த பெட்டிஷனர் இஸ் அரஸ்டட் ஃபார் அ பெட்டி ரீசன் சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த 2 வரிகள் தான் ரொம்ப முக்கியமானது. த மேலஃபைட்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் போலீஸ் இஸ் எவிடென்ட் ஆல் ஓவர். அப்படின்னா போலீஸோட போலி முகம் இதில் முழுவதும் இருக்குது. இட்ஸ் எவிடென்ட் ஆல் ஓவர். போலீஸோடைய போலி தன்மை இதில் முழுவதும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார், ஐ கண்டம் த ரெஸ்பாண்டன்ட். இங்கே ரெஸ்பாண்டன்ட் யார்? தி ஸ்டேட். நான் இந்த வந்து ஸ்டேட்டை கண்டிக்கிறேன், த ரெஸ்பாண்டண்ட்டை கண்டிக்கிறேன்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள். இதில் ஒரு தீர்ப்பாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா எவ்வளவு மிகப்பெரிய தவறுகள் இங்கே நடந்துட்டுருக்கு சார். இப்போது
இதில் வந்து இந்த பர்டிகுலர் ஹிந்துல இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகிருக்குது. இந்த ஃபாசிஸ்ட்னு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதனை கோட் பண்ணி அப்படி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு அந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு ஹிந்துல ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் எழுத்து ஊடகங்களில், அச்சு ஊடகங்களில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் ஸோ கால் த விஷுவல் மீடியா, டெலிவிஷன் அண்ட் இன்டர்நெட் மீடியமில் எங்கேயுமே பெருசாக இது ரிப்போர்ட் ஆகலை. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இல்லை, இது ரீசன் இஸ் நத்திங் பட் நான் வந்து எல்லாருமே சோல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்கிறேன் நான். அதில் சார் நீங்கள் மகிழ்விக்கிறாங்க. அதாவது நான் தான் சொன்னேன், அரசவை கவிஞர்கள் போய் பாடல் பாடி சென்று பரிசு பெற்றுட்டு வருவாங்க இல்லையா? அப்படி வந்து இந்த அரசாங்கத்தை குளிர்விக்கிற நடவடிக்கையில் தான் எல்லா காட்சி ஊடகங்களும் இன்றைக்கி பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. சார் எந்த ஊடகமே இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்திருக்கு, 10 பக்கம் தான் இருக்குது. அந்த 10 பக்கத்தில் 4 பேரால் கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. வரிக்கு வரி இந்த அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு தீர்ப்பில். ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லைடு உங்களால் போட முடியலன்னா நீங்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து யாரை மகிழ்விப்பதற்காக நீங்கள் அடிமையாக இருக்கீங்க? கட்சிக்காரங்க அடிமையாக இருக்கலாம், கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க அடிமையாக இருக்கலாம். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கீங்க? உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த தீர்ப்பு. நாளைக்கு கால சூழ்நிலைகள் மாறும்போது நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த தீர்ப்பை நீங்கள் முட்கோட் காட்டக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. கால சூழ்நிலைகள் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு அரசாங்கங்கள் வருது, இல்லை வேற ஒரு அதிகாரிகள் வர்றாங்க, அவங்க வந்து நீங்கள் பேசுறது பிடிக்கல, அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த சவுக் சங்கரோட வழக்கு தீர்ப்பெடுத்துட்டு போய் தான் நீங்கள் அங்கே நிற்க போகிறீங்க. அதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். படித்து 10 பக்கத்தை படிச்சுக்கிறதுனால நீங்கள் வந்து எதுவும் இழந்துட போகிறது கிடையாது சார். கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். படிப்பு, அறிவுங்கிறத தான் வந்து எல்லாருமே சம்பாதிக்கணும்னு சொல்கிறோம். 10 பக்கம் தான் இருக்குது இந்த தீர்ப்பு. ஒவ்வொரு எடிட்டோரியல் பெஞ்சில் இருக்கிற ஒவ்வொரு எடிட்டரும் இதை படித்து பாருங்கன்னு சொல்கிறேன் நான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு எடிட்டர்ஸும் 10 பக்கம் தான் இருக்குது. இட்ஸ் அன் ஆர்டினரி இங்கிலீஷ். அதில் 10 பக்கத்துலேயே அந்த ஃபர்ஸ்ட் பேஜையும் லாஸ்ட் பேஜையும் தூக்கிட்டா 8 பக்கம் தான் சார் இருக்குது. 8 பக்கம். அந்த 8 பக்கத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய மற்ற கேசஸ் எல்லாம் சொல்கிறாரு. இந்த சைட்டேஷன்ஸ் சார் 5 பக்கத்தையும் கூட படிக்க வேண்டாம். பேரா நம்பர் 13, 15, 16 தான் இந்த தீர்ப்புடைய மொத்த சாராம்சமே. பேரா நம்பர் 13 ஒருத்தருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேச்சு சுதந்திரத்தை பற்றி சொல்லுது. அதில் இவரை வந்து அது காக்குதுன்னு சொல்லுது. சவுக் சங்கருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, இவர் பேசக்கூடியது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 19(1)A வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிடுது. 15 வாங்க சார், எப்படி கீழே அது தப்பாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதான் 15. இதை விட முக்கியமான பேரா. நம்ம எடுத்தோன்னா 16 போயிட்டோம், அதில் ஃபேசிஸ்ட் சொல்லிட்டாங்க. 15 போயிட்டோம். அவர் சொல்கிறாரு, நீதியரசர் சொல்கிறாரு, எப்படி இந்த கேஸை ரிமாண்ட் எடுத்தாங்கங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ரிமாண்ட் வாஸ். சார் அது எப்படி ஆரம்பிக்கிறார்? The petitioner is not asking for a quashing of the FIR. சார் அதுதான் சொல்கிறோம். இந்த வழக்கு போட்டது தப்பு, இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுன்னு இவர் எந்த மனுவும் போடலை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஒன்றும் பெயில் தான் கேட்டிருக்காரு. கீழமை நீதிமன்றங்களுக்கு அவர் எடுத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த 2வது வரியில் சொல்கிறார், ஐ ஃபெயில் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹி வாஸ் ரிமாண்டட் டு த ஜுடிஷியல் கஸ்டடி இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். எனக்கு புரியலை, எப்படி இது ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. பெயிலுக்கு அப்புறம் வருவோம், எப்படி இந்த வழக்குக்கெல்லாம் ரிமாண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. அது சொல்லிட்டு சொல்கிறாரு, ஈவன் மோர் சர்ப்ரைசிங் த டினைல் ஆஃப் பெயில் பை த லோயர் கோர்ட்னு சொல்கிறார். கீழமை நீதிமன்றம் இதுக்கு எப்படி பெயில் கொடுக்கலன்னு கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ரிமாண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. நான் கேட்கல, என்னுடைய கிளைண்ட்டுக்காக நான் கேட்கல. ஜட்ஜை பார்த்து, கீழே இருக்க மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்து எப்படி நீங்கள் ரிமாண்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்கல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு நான் சொல்லலை. உயர்நீதிமன்றம் சொல்லுது, எப்படி இதுக்கு ரிமாண்ட் பண்ணீங்க, எப்படி, அதை விட ஆச்சரியம் எனக்கு எப்படி இதுக்கு பெயில் தரலன்னு கேட்குது. அதாவது அது சொல்லிட்டு சொல்கிறார், ஆஃப் லேட் வி ஆர் விட்னஸிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் கேசஸ் அண்ட் அரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் ஹேவிங் வாய்ஸ்டு சர்டன் ஒப்பீனியன்ஸ்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் மேலே எப்படியெல்லாம் இந்த அரசாங்கங்கள் வந்து, இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து வழக்கு போட்டுட்டு வர்றாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்கிறார். while police cannot be restrained in advance from acting in a modified manner சொல்கிறார். அழகாக சொல்கிறார் அந்த வார்த்தை. போலீஸை நம்ம தடுக்க முடியாது. காவல்துறை வந்து ஆட்சியாளர்கள் கீழே, அரசாங்கத்துக்கு கீழே அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜஸும் கண்டிப்பாக இதில் வந்து தலையிடணும். ஒரு வேர் அழுகி போகாமல் பாதுகாத்துக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறார். அழகாக சொல்கிறார், த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் த செஷன்ஸ் கோர்ட்ஸ் கேன் சர்டன்லி ஸ்டெப் இன் டு த ஸ்டெம் த ராட் அப்படின்னு சொல்கிறார். தமிழில் சொல்லணும்னா, ஒரு 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 தண்டு அழுகி போகாமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணணுங்கிறார்.
அவர் என்ன சொல்ல வர்றார்? மாற்று கருத்துக்களை சொல்கிறவங்களை இப்படி வந்து குரவலை நெரிக்கும் போது நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றணுங்கிறதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய டைரக்ஷனாகவே இது பார்க்குறேன் நான். ஓகே ஓகே. அதுக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? த சிம்பிளஸ்ட் திங் தே கேன் டூ இஸ் டு ரெஃப்யூஸ் ரிமாண்ட். அப்படியெல்லாம் சார் அரசாங்கம் சொல்லி ஆட்சியாளர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு வருவாங்க சார். ஹைகோர்ட் என்ன சொல்லுது? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளாக நீ ஒன்று பண்ணு, ரிமாண்டை ரெஃப்யூஸ் பண்ணிடுங்கிறார் சார். இது வந்து கடந்த கால அரசாங்கங்களில் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ராஜ்பவனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கவர்னர். ஒரு நக்கீரன் பத்திரிகை எடிட்டர் கோபாலுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு வருது, கவர்னர் மாளிகையிலேருந்து வருது. அன்னைக்கு இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோபிநாத், அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் கோயம்புத்தூரில் சர்வ் பண்ணவர் கோபிநாத்துங்கிற ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டை ரெஃப்யூஸ் பண்ணார். கவர்னர் மாளிகையிலிருந்து வந்தக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் போட்ட எஃப்ஐஆரை அவர் ரெஃப்யூஸ் பண்ணார். அன்னைக்கு இந்த மீடியா முழுவதும் கொண்டாடணுமா இல்லையா? அதைய தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடணுமா இல்லையா? அந்த ரிமாண்ட் ரெஃப்யூஸில் கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும்னா, நக்கீரன் கோபால் ஜெயிலுக்கு போகலைங்கிறக்காக நம்ம கொண்டாடலை. ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுச்சு, அதுக்கு இந்த நீதிமன்றங்கள் துணை வந்துச்சுங்கிறதுக்காகத்தான் நம்ம அது கொண்டாடணும். அப்படிதான் எடுத்துக்கணும் நாம. இன்னைக்கு இது நீங்கள் சவுக்கு சங்கருக்கு நடந்துக்குங்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, ஊமையாக இருந்தீங்கன்னா, காது செவிடாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் பாதிக்கப்படும் போது இந்த கிரிமினல் ஓபியோடைய ஆர்டர் காப்பி எடுத்துட்டு தான் நீங்கள் போய் நிற்க போகிறீங்க கீழமை நீதிமன்றங்களில். கண்டிப்பாக. நான் வந்து திருப்பி இப்படி நடக்கும்னு சொல்ல வரல, நடந்தால் நீங்கள் இதைத்தானே எடுத்துகிட்டு போகணும். அதே போல் சார் பெயில் பற்றியும் பேசியிருக்கிறாரு. அதே பேரா நம்பர் 15ல் லாஸ்ட் 3 பெயில் பற்றியும் பேசியிருக்கிறாரு. அதுதான் இந்த மாதிரியான வழக்குகளில் இப்படிப்பட்ட மாற்று கருத்துக்கள் சொல்லும்போது யாராவது பெயில் பெட்டிஷன் போட்டால் லிபரலாக எடுத்துக்கணும். இதைய அவங்க ஒன்றும் லிபரலாக எடுத்துக்கணும். இது ஒன்றும் கொலை குற்றம் கிடையாது சார். அரிதான வழக்கில் இது கிடையாது. டே லைட்டில் ஓப்பனில் ஊரே பார்க்கும்போது ஒருத்தரை வந்து 500 இடத்துல வெட்டி கொண்டுட்டாங்கிறதுலாம் கிடையாது. மாற்று கருத்து யார் உள்வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அவர்கள் தவறுகளை திருத்திக்க முடியும். அப்படிப்பட்டவங்க மாற்று கருத்து சொல்கிறவங்க இந்த மாதிரியான கேசஸில் அரெஸ்ட் ஆகி உங்ககிட்ட பெயிலுக்கு வந்து நிற்கும் போது லிபரல் அப்ரோச் இருக்கணும்னு சொல்கிறார். புரியுது. அப்போது இது என்னென்னா, இப்போ இந்த தீர்ப்பு வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் அவர் வந்து படிப்பினை வழங்குறாரு, அரசாங்கங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் படிப்பினை வழங்குறாரு. சார், இதுக்கு மேலே இந்த ஒரு 3 பேரால் ஒரு சட்டத்தின்பால் ஆட்சி நடக்குதுங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும். நம்ம அதான் சொன்னோம், போர் நடக்கையில் தான், போர்க்களத்தில் தான், மரண ஓலங்கள் கேட்கல தான் மனிதத்தை பற்றி நம்ம எல்லாருமே பேசுவோம். இப்படியான விஷயங்கள், பேச்சுரிமை மறுக்கப்படுகின்ற போது, குறவழிகள் நிறைக்கப்படுகின்ற போது தான் நாம் இந்த தீர்ப்புகளை எல்லாம் வெளியே கொண்டு போய் சேர்த்தணும். சார், இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த இன்டர்வியூ ஏன் பண்ணுறோம்னா, சவுக் சங்கர் வெளியே வர்றாரு, அவர் வெளியே வரல அப்படிங்கிறதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. நான் ஃப்ரம் த டே 1 சொல்லிட்டு இருக்கேன், whoever voice against the government in the dissent manner, they should not be crab. அதான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஒருத்தர்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஆட்சியாளர்களுக்கு எதிராகவோ ஒருவர் கருத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர்களை நீங்கள் நெருக்க ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் ஜனநாயகம் கொல்லப்படும். அதனால தான் நம்ம திருப்பி இதெல்லாம் பேசுகிறோம். நாம் திருப்பி பேசுகிறது தான் நீதிமன்றங்கள் தங்கள் தீர்ப்பில் திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. மீண்டும் இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் வந்து அதிகாரம் இருக்குங்கிறனால அதிகாரிகள் திரும்ப அதே தவறை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் தவறுகள் செய்துட்டு நாங்கள் ஃபாசிசத்துக்கு எதிராக இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், கருத்து சுதந்திரத்துக்காக இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. சார், இப்போ இந்த ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பில் வந்து ஆனால் இது வந்து 24 மணி நேரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஏன் இன்னும் வந்து சங்கர் வந்து வெளியில் வரல? அதில் என்ன சிக்கல்? அது இல்லை அதில் சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அது என்னென்னா, the petitioner is presently confined in the central prison Pulal is ordered to be released forthwith on a bail on executing his own bond for sum of rupees 10,000. அதாவது சொந்த ஓன் பாண்டில் வெளியிடணும்னு சொல்லியிருக்காரு ஜட்ஜு. இதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன், இந்த இடத்துல நாம் வந்து ஃப்ளேரப் ஆகக்கூடாது, அவுட்ரேஜுக்கு போகக்கூடாது. ஏன் ஆர்டர் வந்து இன்னும் அவர் வெளியே விடாமல் வச்சுருக்காங்க, இது சதியா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். சார், இது தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும்னா பாண்டு வந்து ஜெயிலுக்கு போகணும். சென்ட்ரல் புழல் பிரிசனுக்கு பர்டிகுலர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து ஒரு பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பாண்டு ஜெயிலுக்கு போகும்போது தான் நாம் வந்து அவர் வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அப்போது இந்த பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அவர் சொந்த பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, அவர் இப்போ சிறையில் இருக்கார். ஒரு சின்ன டெக்னிக்கலாக அந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கும் தேவைப்படுது, அது ஜெயில் அத்தாரிட்டிஸ்க்கும் தேவைப்படும். எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இவர் வெளியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா, இல்லை உள்ளே இருக்கும்போதே எக்ஸிக்யூட் பண்ணி தரணுமாங்கிற ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது.
இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு பின்னாடி இந்த தீர்ப்பை வாங்கினது இப்போ நான் உங்களுக்கு முகமாக தெரியலாம் இந்த வழக்குகளில். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் அவங்களோட உசுரை கொடுத்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த டீமுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது பேர் சொன்னால் நிறையா பேர்த்தோட பேர் சொல்ல வேண்டியது வரும். அது ஒரு டீம் நான் சொல்கிறேன். என்டிஏல ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கும் கூட நீதிமன்றங்கள் இன்றைக்கி விடுமுறையில் இருந்தாலும் கூட நீதிபதிகளோட வீட்டுக்கு போய் இந்த தீர்ப்புகளை காமிச்சு இதற்கான வழிமுறைகளில் வேலைகளை அந்த டீம் செஞ்சிட்ருக்கு. கூடிய சீக்கிரமாக அந்த பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்னா டெக்னிக்கலாக இந்த எஃப்ஐஆரையோ இந்த பண்டலையோ கோர்ட்டில் தான் இருக்குமே தவிர ஒரு மேஜிஸ்ட்ரேட் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நீதிமன்றங்கள் விடுமுறை முடிந்து 20ஆம் தேதி தான் திருப்பி ரீஓப்பன் ஆகுது கோர்ட்டு. ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த 20ஆம் தேதி காலையில் நம்ம போய் இந்த தீர்ப்பை ரெப்ரசன்ட் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பாண்டு ஜெயிலுக்கு போனால் மட்டும்தான் அவர் வெளியே வர முடியும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம அவுட்ரேஜஸ்குள்ளேயோ ஃப்ளேரப் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் அ பியூர் டெக்னிக்கல் மேனர். பட் அந்த பேரா நம்பர் 17 கடைசியாக ஒன்று சொல்கிறாரு சார், எந்த பெயிலுக்குமே ஒரு கண்டிஷன் போடுவாங்க கோர்ட்டில். இந்த கேஸில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸே போட்டிருக்க வேண்டியதில்லை, ஐ டிக்ளைன் டு இம்போஸ் எனி கண்டிஷன் சொல்கிறாரு. நீதியரசர் சொல்லும்போது I decline to impose any condition on this petitioner. Yes, I am satisfied that the very registration of criminal case against the petitioner is not maintainable. அது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. நான் இவர் மேலே எந்த கண்டிஷனும் போட விரும்பல. தப்பு இதில் என்ன நான் நிபந்தனைகள் இருக்குது அப்படின்றத அதுதான் அவ்வளோதான். இது நீ கேஸ் போட்டதே தப்பு, அது நிற்க போகிறது இல்லை, அந்த கேஸே நிற்க போகிறது இல்லை. நாட் மெயின்டெனபிள்ங்கிறார். கிரிமினல் கேஸ் எகெயின்ஸ்ட் த பெட்டிஷனர் இஸ் நாட் மெயின்டெனபிள்னு சொல்லிட்டாரு. இது இப்போ பாருங்கள், இங்கே அதுதான் இப்போ என்னென்னா மேன் பவர் பாருங்கள். எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் சென்னையிலேருந்து மதுரை போகணும், இல்லை சென்னையிலேருந்து புழல் சிறைக்கு போயிட்டு அவர் ரிமாண்ட் எடுத்துகிட்டு திருப்பி அவரை கூட்டிகிட்டு திருப்பியும் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 10-50 போலீஸை கூப்பிட்டு போயிட்டு திருப்பி அவரை கொண்டு வந்து சிறையில் விட்டு நினச்சி பாருங்கள் எவ்வளோ மேன் பவர் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சார், இப்போ பலருக்கும் உள்ள சந்தேகம், குறிப்பாக சவுக்கோடைய உறவினர்கள் அவர்களோட நண்பர்களுக்கு உள்ள சந்தேகம், இந்த மீன்வாயில் அவங்க இன்னொரு கேஸ் போட்டு உள்ளே வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கு. யாருமே தடுக்க முடியாது சார். அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அதிகாரிகளுக்கு எதிராக திருப்பி இந்த கேஸ் போடுறதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி ரொம்ப ஹெவியாக வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க மேலே வந்து ஒவ்வொரு தீர்ப்புலையும் ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணிகிட்டே வருது ஜுடிஷரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த தீர்ப்புகள் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ஏறி அடித்த மாதிரி இருக்குது, தலையிலே கொட்டி வச்சுருக்காங்க. என்ன எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க? நான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் எழுதும்போது என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எஃப்ஐஆர் எழுதுறதுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ண தெரியலையா அந்த பொண்ணுக்குன்னு கேட்டாங்க. இந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய போலித்தனமான முகம் இந்த எஃப்ஐஆரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? இதில் எஃப்ஐஆர் காவல்துறை அதிகாரினா ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி கிடையாது சார். இஸ் ஏ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடியவர். அவர் யாருன்னு கேட்டீங்க, சுப்பிரமணியம், த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் லேண்ட் கிராப்பிங் லேண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் விங்க. சார், ஒரு எழுத படிக்க தெரியாதவர் இந்த எஃப்ஐஆர் எழுதலை, கம்ப்ளைண்ட் கொடுக்கல. த ஆஃபீஸர் நேம்டு சிவசுப்பிரமணியன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் லேண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் விங்கு, CCB 3 சென்னையில். என்ன உங்கள் போலி முகம் தெரியுதுன்னு சொன்னால் அவர் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் எழுத முடியுமா சார்? அவர் விருப்பப்பட்டு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கம்ப்ளைண்ட்டை விருப்பப்பட்டு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் அண்டர் ஷேம். அதுதான் நான் இப்படி பார்க்குறேன். த மேலஃபைட்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த போலீஸ் இஸ் எவிடென்ட் ஆல் ஓவர்னு சொல்கிறாரு, ரெஸ்பாண்டன்ட் போலீஸ்ன்னு சொல்லலை. திருப்பியும் இந்த தப்பை மறுபடியும் இன்னொரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் நீதிமன்றங்களை நாடித்தான் நம்ம தீர்ப்புகள் வாங்க போகிறோம். இதெல்லாம் வரலாற்றில் பொறிக்கப்படும் சார். இது வந்து பேப்பர் கிடையாது. உண்மை உண்மை உண்மை. இதெல்லாம் சைட்டேஷன்ஸில் இருக்கும். அப்போ யார் அந்த பதவியில் இருந்தாங்க, அப்போ யார் ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, அப்போ யார் அந்த போலீஸ் துறையை கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கும். அவங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இந்த அரசாங்கம் இவ்வளோ வீறு கொண்டு செயல்படும் சொன்னால், இதே வீரியத்தை மற்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது காட்டியிருந்தால் இன்றைக்கி க்ளீன் ஸ்டேட்டாக இருக்கலாமே, நம்ம எல்லண்டோ இஷ்யூஸ் இல்லாமல். அதுதான் நம்ம பார்க்கணும். போலீஸ் முகத்தில் நீதிமன்றம் வந்து ரொம்ப ஹெவியாக வந்திருக்கு. அவங்க தலையில் ஓங்கி கொட்டியிருக்காங்க. உங்களோட மாலிஃபைட் இன்டென்ஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் த போலீஸ் இஸ் எவிடென்ட் ஆல் ஓவர்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இழுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் பார்க்கணும். த கண்டம் த ரெஸ்பாண்டன்ட் சார். ஒரு உயர் நீதிமன்றம் நான் உங்களை கண்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை விட என்ன வேணும் சார்? ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட ரொம்ப தெளிவாக இந்த தீர்ப்பை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க.
ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சார். அப்புறம் இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம்னா, இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர் வந்து சென்னையில் இருக்கார், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இந்த தீர்ப்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை இருக்கிறதுனால அவரும் அவர் கடமையை செய்கிறதுக்காக என்ன பெஸ்ட் அவைலபிள் ஆப்ஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தால் அதை வந்து நேயர்கள் ஏற்றுக்கிட்டு நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லி அப்படி இல்லாமல் பார்த்துக்கலாம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார், உங்கள் மேலே நம்பிக்கை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.